அவல் புட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவலை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நெய்யில் வந்து முந்திரி வறுத்துருக்கேன். அதில் முந்திரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காயும் நான் வந்து துருவி இதில் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த அவலை பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ண நிலையில் நம்ம எந்த கப்பில் அவல் போட்டோமோ அதே கப்பால் 1 கப் இதில் போட்டோன்னா இதே கப்பால் 1.25 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொதிக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன். கொதித்த உடனே இந்த வறுத்த அவலை அதில் கொட்டிடலாம். இப்போது 1 கப்பு நம்ம அவல் போட்டோம் இல்லையா, நான் வந்து 1 கப்புக்கு 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு எடுக்கல, எனக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1:1 நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3/4 தான் எடுத்திருக்கேன். இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாகு வந்து பதம் இதுதான். இந்த வெள்ளை பாகோட பதம் இதுதான். இந்த மாதிரி போட்டால் நிற்கணும். நின்னவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த புட்டுக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த அவல், அதை எடுத்து போட்டுடலாம். இல்லை ஏன் நம்ம திருவி வச்சுருக்கிற நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் அதை 2 எடுத்து கலந்துடுறோம். இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப லைட் ஸ்வீட்டாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா சுகர் அதாவது வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.